இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். 150 கிராம் சிறுபருப்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1, கூடவே 2 தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய். பருப்பு வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் குக்கரை மூடி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ இதை கடைஞ்சிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைஞ்சி வச்சுட்டு சாம்பாரை சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை பழத்துடைய சாறு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. இது போல் நுரக்கட்டி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீட்டு சமையலில் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.